Hi children, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th standard 3rd chapter algebra exercise 3.8 question number 1. Find the square root of the polynomial. The polynomial equation is given by x power 4 minus 12x cube plus 42x square minus 36 plus 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா அதோட டிகிரிஸ் ஆர் ப்ராப்பர்லி அரேஞ்ச் ஆர் நாட் அதை மட்டும் செக் பண்ணணும். x power 4 x cube x square and 36x ன்னு இருக்கும். 36x plus 9 அப்படின்னு கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி வே. இந்த எக்ஸ் வேரியபிள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதோடைய கோஎஃபிஷியன்ஸை மட்டும் நம்ம ஃபஸ்ட் எழுதலாம். 1, நெக்ஸ்ட் நம்பர் -12, நெக்ஸ்ட் நம்பர் 42, நெக்ஸ்ட் நம்பர் -36, நெக்ஸ்ட் நம்பர் 9 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ரூட்டை லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது மாதிரி லைன் போட்டுக்கணும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க, 1ங்கிறத வந்து அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு வரும். ஒரு நம்பரை சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது the answer becomes same. ஸோ இங்கே 1ன்னு வரணும்னா 1 1s are 1 அப்படின்னு எழுதி நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டு நெக்ஸ்ட் சேஞ்ச் த சைன். இப்போ நம்ம 1 into 1 1ன்னு போட்டோம், அது சைன் சேஞ்ச் பண்ணால் this 2 will get cancelled. Next bring down next 2 number. Next ரெண்டு நம்பர் கீழே கொண்டு வந்துடணும். -12 42. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா டவுன் வந்த உடனே எகைன் மேலே போய் இங்கே இருக்கிற நம்பரை இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2s are 2 அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த 2வை 2 டேபிள் சொல்லணும். How many times it comes -12? 2 table 6 2s are 12, but we need -12. அதனால -6 times நம்ம மல்டிப்ளை பண்ணால் -12ன்னு வந்துடும். அப்போ இந்த 2வையும் இந்த -6ஐ மல்டிப்ளை பண்ணால் -12 and this -6 and -6 plus 36 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ், இந்த ப்ளஸ் பிகம்ஸ் மைனஸ். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 46 2ல 36 சப்ராக்ட் ஆச்சுன்னா ரிமைனிங் 6. அதுக்கப்புறமும் என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் 2 நம்பரையும் டவுன் பண்ணணும். புரியுதா? நெக்ஸ்ட் 2 நம்பரையும் டவுன் பண்ணணும். அப்போ அந்த நம்பர் -36 and 9. ஆஃப்டர் பிரிங்கிங் டவுன் எகெயின் கோ அப். மேலே போய் கீழே விழுந்தது மறுபடியும் எந்திரிக்கணும். அப்போ அது போல் கீழே டவுன் பண்ணதும் மேலே போய் இந்த நம்பரையும் இன்ட்டு 2 பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஆல்ரெடி 1 into 2 வந்து 2. நெக்ஸ்ட் இந்த -6 into 2 வந்து -12. இதுக்கப்புறமா இந்த 2வை how many times multiplying to get 6 அப்படிங்கிறது செக் பண்ணணும். 2 டேபிள் சொல்லணும். 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6. 3 times 6 வருது. அப்போ இங்கேயும் 3 எழுதணும், இங்கேயும் 3 எழுதணும். இப்போ 2 into 3 6, நெக்ஸ்ட் -12 into 3 -36 and 3 into 3 9. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்க. மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் நேரம். அப்போ சேம் அண்ட் ஆப்போசிட் வரும்போது கேன்சல் கேன்சல் கேன்சல். ஸோ ரிமைண்டர் பிகம்ஸ் 0. இஃப் த ரிமைண்டர் இஸ் 0, த கோஷியன்ட் இஸ் த ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் x power 4 அடுத்தது -12x cube plus 42x square minus 36x plus 9 equal to, இது என்ன சார் ஸ்கொயர் ரூட்டு எப்படி எழுதணும், நம்பர்ஸாக போட்டுட்டோம், வேரியபிள் எழுதலையே. ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். the last number is constant. அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பருக்கு x, இந்த நம்பருக்கு x ஸ்கொயர். அப்போ கான்ஸ்டன்ட், இது கூட x, இது கூட 1 ஜாயின் பண்ணோம்னா, இது கூட x ஸ்கொயர் ஜாயின் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. அப்போது இது கூட x ஸ்கொயர் 1 into x ஸ்கொயர் x ஸ்கொயர். இந்த 6 கூட வந்து -6x எழுதணும். then last number plus 3. that's all. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.